அதனால ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொன்னான், ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. அது ஒரு நாள் வெறுமையாக திரும்பி போவதில்லை. அது ஒரு நாளும் நம்மை விட்டு நீங்குவதே இல்லை. அது தாமதிப்பதே இல்லை. அது உடனடியாக கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அது குறைவதில்லை. நாளாக அது எல்லா மக்களாலேயும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, எல்லா மக்களாலேயும் மற்றவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அதனால அது குறைந்து போகுவதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது தவறி போவதில்லை, அது விழுந்து போகவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்படினாலே ஆண்டோடைய வார்த்தைகளை அனுதினமும் நாம் தியானிப்போம். ஆண்டோடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே அனுதினமும் எல்லாராலையும் ஆண்டவரை விசுவாசிக்கத்தக்கதாக நாம் ஜெபிப்போம். அது நம்முடைய சுவாசமாக மாறட்டும். பாருங்க, உடன்படிக்கை பெட்டிய தாவீது ராஜா கொண்டு வரார். கொண்டு வரும் பொழுது முதல்ல எதில் கொண்டு வந்தாங்க, ரதத்தில் வச்சு கொண்டு வந்துட்டான். அங்கே ஒரு ஆளை ஊசாவை என்ன செஞ்சிட்டார், அடிச்சிட்டார். அதுக்கப்புறம் பெட்டி என்ன செய்யப்பட்டது, பெட்டி சுமந்து தான் கொண்டு வரப்பட்டது. அந்த பெட்டி சுமக்க அதில் என்ன செஞ்சாங்க, அந்த கொஞ்சம் 4 8 5 8 6 8 நடந்ததுன்னு ஒரு காளை என்ன செய்வாங்க, ஆட்டை என்ன செய்வாங்க, பலி கொடுப்பாங்க. அப்போ அந்த ஆசாரியர் பெட்டி சுமந்துட்டு போகிறவங்க எதில் சுமந்துட்டு போகிறாங்க, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தில். அல்லேலூயா. அப்போ பலியிடப்படும் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தில் சுமந்து கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த நாளில் துரத்தப்பட்ட ஆதாம் ஏவாள் ஓடிட்டாங்க. நீங்களும் நானும் அதே பாதை வழியாக ஓடும்பொழுது எதில் ஓடுறோம், ராஜா இயேசுடைய ரத்தத்தில் ஓடுறோம். அல்லேலூயா. இதை உணர்ந்து கொண்ட பிள்ளைகள் நீங்கள் நான் செயல்பட வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான காரியத்தை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுது நான் இயேசுடைய ரத்தத்தில் எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாச்சுன்னா நம்முடைய நடைகள் சரியாக போகும். உன் கால்நடைகளை சீர்தூக்கி பார். அல்லேலூயா. அப்போ சீர்தூக்கி பார்க்க நான் இயேசுடைய ரத்தத்தில் நடக்கிறேன். எத்தனை பேர் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்போ இயேசுடைய ரத்தத்தில் நடந்தால் அவனுடைய நடைகள் என்ன செய்யறதில்லை, பிசகுவதில்லை. அவனுடைய அடிகளில் ஒன்று என்ன செய்யறதில்லை, பிசகுவதில்லை. நீங்களும் நான் இன்றைக்கு எப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்ம எழுந்தான கடமை. ஏன்னா அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது. நாமும் இன்னும் என்ன செய்யப்படலை, ரட்சிக்கப்படலை. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டதான அனுபவம்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் நான் நினைக்கலாம், ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா அப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய குணாதிசயங்களை வித்தியாசம் என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டவர்களுடைய குணாதிசயம் என்ன செய்யணும், மாறணும். இப்போ துளிர் விடும் காலம்னு சொல்கிறோம், வளர்ச்சி அடையக்கூடிய காரியம்னு சொல்கிறோம். கடந்த வருஷத்தில் துளிர் விட்டோமா, அதை தான் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா செப்பனியார் புத்தகத்தில் 2ஆம் வருஷத்து பாருங்க, உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்க. அப்போ கடந்த வருஷத்தில் நான் துளிர் விட்டேனா, கடந்த வருஷத்தில் துளிர் விட்டாச்சுன்னா இந்த வருஷம் அதே துளிர் எப்படியா மாறி இருக்கணும். நல்ல மரமாக நல்ல ஒரு திடகாத்திரமாக இது மாறி இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கோம், எத்தனை வருஷமாக நம்ம தொழில் விட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் தேடி வருகிறது, எதை தேடி வருகிறார், கனியை தான் தேடி வருகிறார். இந்த ஜனத்தை எனக்கு அந்த ஏற்படுத்தி இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, வேதம் இவ்வாறு கற்றுக் கொடுக்குது. நீங்கள் மத்திய 28ஆம் அதிகாரம் 19ஆம் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லா இடத்துக்கும் உலகமும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீச்சராக்குங்கள். அப்போ ஞானஸ்நானம் கொடுக்குறது எப்போ, சீச்சர் ஆக்கிறவர் தான் ஞானஸ்நானம். அப்போ சீச்சர் ஆக்கி இருக்கிறோமா, என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லி அப்போ ஞானஸ்நானம் முதல்ல கொடுக்கமா, சீச்சர்களாக மாற்றுறோமா. அப்போ வேதத்துக்கு மாறாதான் நீங்கள் நான் என்ன செஞ்சிடும், ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதே போல் பாருங்கள், நீங்கள் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆம் வாசித்து பார்க்கும்போது நீங்கள் உலகமெங்குமே சர்வ சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, பிரசங்கன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை நம்ம காப்பாற்றி கொண்டிருக்கிறோம், அவருடைய சித்தத்தின் பண்ணி நடக்கிறோம். வேதம் கற்றுக் கொடுக்குறது. நீங்கள் மத்திய 27ஆம் அதிகாரம் 21ஆம் வாசித்து பார்க்கும்பொழுது என்னுடைய சித்தத்தின்படி செய்வனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்கவே மாட்டான். அவருடைய சித்தத்தை செய்யாத எங்கே போய் சேர முடியாது. அந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தோம் அல்லவா, அதிசயங்களை செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தணும். ஒன்று நான் என்ன செய்யலை, அறியல் நீ யாரும் எனக்கு என்ன செய்யாது தெரியாதுன்னு தான் சொல்லுவேன்னு சொல்கிறார். ஒரு வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்ம இருந்தாலும் கடமை. இன்றைக்கி அவருடைய ரத்தத்தில் நடக்கிறோமா, ரத்தத்தில் நடந்தாச்சா நம்முடைய கண்ணு எப்படி நோக்கும், அவருடைய ரத்தத்தில் நடந்தால் கண்ணு எப்படி நோக்கும், நேராக தான் நோக்கும். அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன செய்ய பார்க்க முடியாது.